Once again, wish you all a very happy new year. மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். May the Lord bless you and truly make it a year of breakthrough according to His promise. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய திருவாக்குத்தத்தத்தின்படி மெய்யாகவே இது தடைகள் உடைக்கப்படுகிற வருஷமாய் மாற்றி தருவாராக. Shall we commit this time into the hand of the Lord? கர்த்தருடைய கரத்துக்குள் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுப்போமா? The Lord has been so good to us. கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார். We should not forget His goodness just because we've come into the new year. புத்தாண்டுக்குள் வந்து விட்டோம் என்பதற்காக கர்த்தருடைய நன்மையை மறந்து விடவே கூடாது. We should always remember how He has been faithful to us and His love and care in the past. கடந்த காலத்தில் தம்முடைய அன்பின் பரிவோடு எப்படி நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் கருத்தில் கொள்ள வேண்டும். It is because of His grace and mercy that we have been able to enter into the new year in great health and strength and life. அவருடைய இரக்கத்தின் மிகப்பெரிய கிருபை நிமித்தம்தான் நல்ல பெரிய ஜீவனோடும் அன்போடும் பலத்தோடும் புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியம் பெற்றோம். Shall we once again acknowledge all the blessings that we have received are more in number than the sand of the sea. கடற்கரை மணலிலும் அதிகமான நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை ஒரு முறை கூட நினைத்து நன்றி சொல்வோம். It's good to come into His presence, with a grateful heart. இதயம் நன்றியினால் நிறைந்தவர்களாய் தேவ சமூகத்துக்குள் வர வேண்டும். We are in the presence of the living God. ஜீவதேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். We need to set our heart right before Him. அவருக்கு முன்பாக இதயத்தை சீர்படுத்த வேண்டும். The right way to have a heart is filled with gratitude. நன்றி உள்ள இதயத்தோடு இருப்பதுதான் சரியான விதமாகும். They are more in number than the sand. They are great and glorious and grand. Your blessings are more in number than the sand. Kadal manalilum அதிகமானதே மகிமையும் மாசினாருமானதே அவர் நன்மை கடல் மனதிலும் அதிகமானதே அவர் நன்மை கடல் மனதிலும் your blessings are more in number than the sand. We should never forget in whose presence we are. யாருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது. He is an invisible God. இவர் தரிசனமான தேவன். But He is a mighty God. ஆனாலும் வல்லமையுள்ள தேவன். He is a man of war. இவர் யுத்த வீரர். He is the Holy One of Israel. இவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். He is the God of the armies of Israel. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாக இருக்கிறார். You are in His presence. நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். He is a great king. இவர் மகாராஜா. Yet He is the Lamb of God. ஆகிலும் இவர் தேவாட்டுக்குட்டியானவர். He is also our heavenly Father. இவர் நம் பரம தகப்பனாகவும் இருக்கிறார். He is a loving Savior. இவர் நம் அன்பின் நேச இரட்சகர். He is a mighty Holy Spirit. இவர் மகா வல்ல பரிசுத்த ஆவியானவர். We are standing on holy ground, and I know that there are angels all around. Let us pray. Jesus now. We are standing in His presence on holy ground. Father, we thank you and praise you. பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. What a joy it is to come into your holy presence. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள் வருவது என்னே பேரானந்த பாக்கியம். Thank you for the heavens that are opened over us. எங்களுக்கு மேல் வானங்கள் திறந்திருக்கிறதற்கு நன்றி. Thank you for the light of your face that's shining upon us. உம்முடைய நேச திருமுகத்தின் பேரொளி எங்கள் மேல் பிரகாசிக்கிறதற்கு நன்றி. Thank you for the glory of God that's descending upon your people. தேவ மகிமை உம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். Even as they are in your presence. எப்போது மக்கள் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறபடியால் Let every darkness leave them.
இருளெல்லாம் விலகி போவதாக. Every hold the devil has over them, the world has over them, let it be loosened and destroyed this morning. பொல்லாத பிசாசும் உலக இருள் மீது கொண்டிருக்கும் ஆதிக்க பிடிகளின் தலை நின்று காலை அழிந்து ஒளிவதாக. Even as your word goes forth, let it fulfill the purpose for which it is sent in every person's life. உம்முடைய வார்த்தை பிரவாகிக்கும் பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அது நிறைவேற்றுவதாக. Let your word never return void. உம்முடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்ப கூடாதப்பா. Lord, Holy Spirit of God, you speak to us. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும். Call upon the angels of the Lord to minister to God's people. தேவ தூதர்கள் தேவ ஜனங்களோடு ஊழியம் செய்வார்களாக. Whatever their need might be, தேவைகள் என்னவாய் இருந்தாலும் that the need be taken care in His presence. தேவ சமூகத்தில் மக்கள் தேவை பொறுப்படுத்திக் கொள்ளப்படட்டும். Wherever God's people are joining us online from, எங்கிருந்தெல்லாம் தேவ ஜனங்கள் இணைய வாயிலாக எங்களோடு let them இணைந்திருந்தாலும் receive the same touch, same blessing in that place. அவ்விடத்திலும் இதே தொடுதலின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. Speak to us. எங்களோடு பேசும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். As I was waiting for a word to share with you this morning, இன்று காலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தைக்காய் காத்திருந்த நேரத்தில், as we are still in the beginning of this new year, புத்தாண்டின் விடியலில் தான் இன்னும் நாம் இருக்கிறோம். and we have come to Lord's house at the first Lord's Day, புத்தாண்டின் முதல் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வந்திருக்கிறோம். and this is what the Lord placed in my heart. என் இருதயத்துக்குள் கர்த்தர் வைத்த காரியம் இதுதான். A few thoughts on how to deal with a new year or a new beginning. ஒரு புத்தாண்டை அல்லது புதிய துவக்கத்தை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதற்கடுத்த பல புதிய சிந்தனைகள். All through the Bible, the Lord teaches us how to deal with first things. முதல் காரியங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வேதாகம பக்கங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Whether it be first fruits, அது முதற் பலனாகட்டும், it could be first days. அது முதல் நாட்களாக இருக்கலாம். When we come to the end of one and the beginning of a new year, ஒரு காரியத்தின் முடிவை கடந்து புத்தாண்டின் துவக்கத்துக்கு வரும்போது, it could be a new year or a new month. அது புத்தாண்டா இருக்கலாம், புது It could மாதமா also be a இருக்கலாம், new week. அது புது வாரமாக கூட இருக்கலாமே. How the Lord teaches us to treat the first is very different than how we need to treat the rest. மீதமுள்ளதை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதிலிருந்து முதலாவது காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பது முற்றிலும் வித்தியாசமானதாகும். So even now as we are still in the beginning of the new year, இப்போதும் புத்தாண்டின் துவக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். there are things the Lord expects us to do so the rest of the year will be a blessed one according to His promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி மீதமுள்ள வருஷம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதற்கு ஏதுவாக இந்த வருஷத்தின் துவக்கத்தின் முதல் நாட்களை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Ecclesiastes chapter 3 verse 1 பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் says, for everything there is a season, a time for every activity under heaven. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. It means no two seasons are the same. எந்த இரண்டு காலமும் ஒன்றல்ல. God's word teaches us what to do in every season. ஒவ்வொரு கால சமயத்துக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. In the same way, God's word also teaches us what to do even when we are in the beginning of a new season. அதுபோலவே தான் ஒரு புதிய பருவத்தின் துவக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The topic of my message today is how to deal with a new beginning. ஒரு புதிய துவக்கத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதே இந்நாளின் என்னுடைய போதனையின் தலைப்பாகும். When we come to the end of one year and the beginning of another, ஒரு வருஷத்தின் முடிவுக்கு வந்து புதிய வருஷத்தின் துவக்கத்துக்குள் வரும்போது, number one, முதலாவதாக we need to be careful to remember His care. அவருடைய கரிசனையின் பரிவை நினைவில் கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க We need to வேண்டும். be careful to remember His care. அவருடைய பரிவின் கரிசனை நினைவில் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க Secondly, we need வேண்டும். to be careful to renew His covenant. அடுத்தவருடைய உடன்படிக்கைகளை புதுப்பிப்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். Thirdly, we need to remember to request His consent. மூன்றாவது அவருடைய ஒப்புதலை வேண்டி பெற்றுக்கொள்வதிலே மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். I'll share with them as I go forward. நான் தொடர்ந்து போகும்போது பகிர்ந்து கொள்கிறேன். First, we need to be careful to remember His care. முதலாவது அவருடைய கரிசனையின் பரிவை நினைவில் கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். Deuteronomy chapter 8 verse 2 உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் says, 2ஆம் and வசனம். you shall remember the Lord your God who led you all the way these 40 years in the wilderness. வனாந்திரத்தில் இந்த 40 நாட்களும் உன்னை நடத்தி வந்து உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக.
See, the Lord has been so involved in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஈடுபாடு உள்ளவராய் இருக்கிறார். Now, we may not think about it all the time. எந்நேரமும் நாம் அதை நினைக்காமல் இருக்கலாம். Most of the time, we forget the Lord. பெரும்பாலான நேரங்களில் நாம் கர்த்தரை மறந்து கூட But போகிறோமே. still, we are where we are because of His love and His care. என்றாலும் கூட அவருடைய பேரன்பு அவர் மீது கரிசனையின் பரிவில் தான் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம். Here with the children of Israel, இங்கே இஸ்ரவேல் புத்திரரை பொறுத்தமட்டில் the Lord is saying, hey people, you did not get to where you are by yourself. கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களே நீங்கள் வந்திருக்கிற இந்த இடத்துக்குள் நீங்களாக வந்து சேர்ந்து விடவில்லை. It was me who delivered you. உங்களை விடுவித்தவர் நான். It was me who saved you. நான் தான் உங்களை ரட்சித்தேன். It was me who kept you safe all through the wilderness. வனாந்திர வழிநெடுகங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தவரும் நான் தான். It was me who kept you in good health and life. நல்ல ஆரோக்கிய ஜீவனோடு உங்களை காத்தவரும் நான் தான். It was me who brought you this far. இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் நான் தான். If the Lord is making such a statement, இப்படிப்பட்ட ஒரு சூளுரையை கர்த்தர் சொல்வாரானால், it's because God knows the people have a tendency to forget what the Lord has done. அதற்கு காரணம் கர்த்தர் செய்த மேன்மையின் பாக்கியத்தை ஜனங்கள் மறந்துவிடக்கூடிய மனநிலை உண்டு என்பதனால்தான். We have a tendency to forget that it was the Lord who has brought us this far. இவ்வளவு தூரம் நம்மை கொண்டு வந்து சேர்த்தவர் கர்த்தர்தான் என்ற பேருண்மையை மறந்து போவதற்கு ஏதுவானவர்களே நாம். We tend to forget that it was the Lord who's given us all that we have and possess at this moment. இந்த கணப்பொழுதில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திர விதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர்தான் என்பதை மறந்து போவதற்கு ஏதுவானவர்கள். Even as the children of Israel were coming closer to inheriting the promised land, வாக்குதத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு இஸ்ரவேல் புத்திரர் அருகில் நெருங்கி வந்தபோதும் Moses the leader was reminding them, never forget the Lord who has led you until now. இதுவரை உங்களை வழிநடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது என்று அவருடைய தலைவராகிய மோசே அவர்களுக்கு Say, ஞாபகப்படுத்துகிறார். never forget the Lord who's been patient with you. இதுவரை உங்கள் மேல் பொறுமையாய் இருந்த கர்த்தரை மறந்து விடாதீர்கள். Remember how often the Lord wanted to destroy the children of Israel and build a new people? எத்தனை முறை இஸ்ரவேல் புத்திரரை முற்றிலும் அழித்து விட்டு ஒரு புதிய கூட்டத்தை உருவெடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருந்தா யோசித்து பாருங்க. They were not an easy bunch. அவர்கள் ஒன்றும் லேசாய் நடத்தக்கூடியவர்கள் அல்ல. So now the Lord is, the Moses is telling, he's challenging them to remember the goodness of the Lord. கர்த்தருடைய நன்மை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும்படி மோசே அவர்களுக்கு இப்பொழுது சவால் விடுகிறார். Even as they were coming to the end of the journey in the wilderness, வனாந்தர பயணத்தின் முடிவுக்கு அவர்கள் வரும்போதும், even before they crossed over river Jordan and entered the promised land, யோர்தான் நதியை கடந்தவர்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக Moses is saying, hey people, it is because of the Lord you are not in bondage of Egypt at this moment. ஜனமே, இக்கணப்பொழுதில் நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இல்லாதிருப்பதற்கு காரணம் கர்த்தர்தான் என்று மோசே சொல்லுகிறார். He's reminding them, it is because of the Lord you have a hope of a bright future. ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தின் நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருப்பதற்கு கர்த்தர்தான் காரணம் என்று If சொல்லுகிறார். it was not for the Lord, அது கர்த்தர் இல்லாவிட்டால் either Pharaoh or someone else would have killed you a long time ago. ஒன்று பார்வோனது வேறு யாரோ உங்களை நெடுங்காலத்துக்கு முன்பாக கொன்று The போட்டிருப்பார்கள். very fact that you are so close to inheriting His promise அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் மிகவும் அருகில் நெருங்கி இருக்கிற உண்மையே is because the Lord came down to deliver you உங்களை விடுதலையாக்க கர்த்தர் வந்ததினால் தானே and He's led you this far. இவ்வளவு தூரம் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. In the scriptures we see people who took time to thank the Lord. இந்த வேத வாக்கியத்துக்குள் நேரம் எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்லவர்களை பார்க்கிறோம். People who always took time to honor the Lord. கர்த்தரை கனம் பண்ண எப்பொழுதும் நேரம் எடுத்து கொண்டவர்களை People பார்க்கிறோம். who took time to look back and say thank you Lord for your goodness. நேரம் எடுத்து திரும்பி பார்த்து கர்த்தாவுடைய நன்மைகளுக்கு நன்றி என்று சொன்னவர்களை பார்க்கிறோம். Sadly we also see people who forgot the Lord. அதே நேரத்தில் கர்த்தரை மறந்து போனவர்களையும் துக்கத்தோடு பார்க்கிறோம். Once they inherited their blessing, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த உடனே many have a tendency to forget who was it that brought them to that place. அந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் யார் என்பதை அநேகர் மறந்து போவதற்கு இயல்பானவராய் இருந்தார்கள். When we look at the life of the children of Israel when they were ruled by judges, நியாயாதிபதிகளால் ஆளப்பட்ட காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, Judges chapter 2 verse 10, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம், it says when all the generation had been gathered to their fathers, another generation rose after them who did not know the Lord, now the work which the Lord has done for Israel. அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. The generation that walked with God, தேவனோடு கூட நடந்த சந்ததி, the generation that saw the God's mighty acts in the throughout the journey, வனாந்தர வழி பயணம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையான பலத்த செயலை கண்ணார கண்ட சந்ததி, the generation that saw what a promise keeping God He is, கொடுத்த வாக்கை கைக்கொள்ளுகிற தேவன் அவர் என்பதை கண்ணால் பார்த்த சந்ததியார், they somehow failed to pass the same relationship with God to their children. அந்த மேன்மையான தேவனுடைய உறவை தங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்க எப்படி அவர்கள் தவறி போய்விட்டார்கள்.
மாட்டார்கள். So what happens is once that generation passes away, ஆதலால் நடந்தது என்ன, அந்த தலைமுறையினர் கடந்து சென்ற பின்பு the next generation did not even know the Lord. அடுத்த சந்ததியார் கர்த்தரை அறிந்திருக்க கூட இல்லையே. They didn't know that all that they were enjoying that day came from the Lord. அந்நாளில் தாங்கள் அனுபவிக்கிற பாக்கியங்கள் அனைத்தும் கர்த்தரால் தான் வந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. They didn't even know that their life, the very breath they were breathing, belonged to the Lord. அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஜீவன் உயிர் கர்த்தருக்கு சொந்தமானது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. They lived a life no different from the pagans around them in the world. உலகத்தில் சுற்றியிருந்த அஞ்ஞானிகளுக்கும் தங்களுக்கு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். So what happens is the fun and the joy and everything they had was very short lived. ஆகவே தான் அவர்களுக்குள் இந்த சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாம் சொற்ப காலத்திலேயே போய்விட்டது. See, we need to remember God is still in control over the affairs of man. மனுஷ காரியத்தின் இன்னும் தேவன் தான் கட்டுப்பாடு உடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். Every day the Lord is in control. தினந்தோறும் கர்த்தர் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். Judges chapter 2 verse 14 நியாயாதிபதிகள் 2:14 says, and the anger of the Lord was so hot against Israel, so he delivered them into the hands of the plunderers who despoiled them. He sold them into the hands of the enemies all around, so they could no longer stand before their enemies. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் ஊண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். The parents inherited all that the Lord promised them. கர்த்தர்களுக்கு வாக்கு பண்ணின சகல பாக்கியங்களையும் பெற்றோர் சுதந்தரித்தார்கள். But when time came for the children's generation, பிள்ளைகளுடைய சந்ததியின் நேரம் வந்தபோது they ended up losing everything that God had blessed them with. தேவனுக்கு கொடுத்திருந்த சகல ஆசீர்வாதங்களையும் இழந்து பறி கொடுத்தார்கள். Everything their parents received from the Lord, கர்த்தரிடமிருந்து அவர்கள் பெற்றோர்கள் பெற்றுக்கொண்ட சகலத்தையும் they lost it all to the enemies. சத்துருக்கள் கையில் இவர்கள் பறி கொடுத்து விட்டார்கள். But on the other hand, ஆனால் அதே நேரத்திற்கு நேர்மாறாக we also see people who are grateful to the Lord. அதே நேரத்தில் கர்த்தருக்கு நன்றியாய் இருந்தவர்களையும் கூட பார்க்கிறோம். People who never forgot the Lord. ஒரு நாளும் கர்த்தரை மறவாதிருந்தவர்களையும் பார்க்கிறோம். The same children of Israel during the time of prophet Samuel. அதே இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களின் போது After the Lord gives the children of Israel a great victory against the Philistines, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பெலிஸ்தருக்கு எதிராக மகத்தான ஒரு ஜெயத்தை கையளித்த போது instead of just going home and getting back to their own life, நேரடியாக வீட்டுக்கு போய் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு பதிலாக Samuel does something that moves the heart of God. தேவனுடைய இருதயத்தை அசைத்த ஒரு காரியத்தை சாமுவேல் செய்தார். 1 Samuel 7:12 1 சாமுவேல் 7:12 says, then Samuel took a stone and set it up between Mizpah and Shen and called its name Ebenezer, saying, thus far the Lord has helped us. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். As the children of Israel gathered together, இஸ்ரவேல் புத்திரர் ஒன்று கூடி வந்தபோது as they showed gratitude to God தேவனுக்கு தங்கள் நன்றியறிதலை வெளிப்படுத்திய போது for all that he has done for them, தாங்களுக்கு அவர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி as they were சொன்னார்கள். giving him praise for his presence in their life, தங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகம் இருந்ததற்கு தேவனுக்கு நன்றி சொல்லி they were துதித்தபோது saying, Lord, you are our Ebenezer. எங்கள் எபெனேசர் நீரே என்று You are ஆர்ப்பரித்தார்கள். with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். You fought our battles. எங்களுக்காக யுத்தம் பண்ணினீர். It is because of you we just enjoyed a victory. உம்மால் தான் இந்த பெருமெற்றியை அனுபவித்தோம். Lord, you are our deliverer. நீர் எங்கள் விடுதலை நாயகர் ஐயா. You are our shepherd. நீரே எங்கள் மேய்ப்பர். As they remembered him and as Ebenezer and acknowledged his help in their life. எபெனேசராக அவரை நினைவு கூர்ந்தவருடைய பெருமுதவியை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒப்புக்கொண்டு அங்கீகரித்த போது Do you know what happens? நடந்தது என்ன தெரியுமா? The Lord gives them peace inside and outside their boundaries. கர்த்தர் அவர்கள் எல்லைக்குள்ளேயும் வெளியேயும் சமாதானத்தை He கட்டளையிட்டார். gives them peace throughout their lifetime. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சமாதானத்தை தந்தருளினார். Because they remembered him as Ebenezer and celebrated his goodness. எபெனேசராக அவரை நினைவு கூர்ந்தவருடைய நன்மையை கொண்டாடினபடியினார். This is what the Lord rewarded them with. இதை கொடுத்தான் கர்த்தருக்கு பலன் அளித்தார். 1 Samuel 7:13. 1 சாமுவேல் 7:13 This is their reward. இது அவர்களுக்கு கொடுத்த பலன். So the Philistines were subdued, இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் மடம் and தாழ்த்தப்பட்டார்கள். they did not come anymore into the territory of Israel. அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே அவர்கள் வராமல் போனார்கள். And the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. Imagine, they can peacefully sleep because the mighty hand of God was against the Philistines all through their life. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்கள் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய பலத்த கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தபடியால் அவர்களால் சமாதானமாய் படுத்து இன்பமாய் இளைப்பாற முடிந்தது. And verse 14 says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, then the cities which the Philistines had taken from Israel were also restored
back to Israel. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எல்லா பட்டணங்களும் திரும்ப இஸ்ரவேலுக்கு கிடைத்தது. What a blessing there is. என்ன ஆசீர்வாதம் இது. Every loss restored. இழப்புகள் எல்லாம் திரும்ப கிடைத்தன. Everything that was taken and stolen from them given back to them. இவர்களுக்கு அபகரிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு அனைத்துகளுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டு On விட்டது. top of that, peace all through their life. அதற்கு மேலே அவர்கள் வாழ்நாளெல்லாம் சமாதானம் பளித்தது. They know enemy can never come against them again. சத்துரு இனி தங்களுக்கு எதிராக வர முடியாது என்று நிச்சயித்திருந்தார்கள். Do you want the hand of the Lord against your enemies? கர்த்தருடைய கரம் உங்கள் சத்துருக்கு விரோதமாய் இருக்க வேண்டுமா? Do you want all that the enemy had stolen returned back to you? சத்துருவிடமிருந்து பறித்து திரிந்த எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டுமோ? Gather together as a family. குடும்பமாய் ஒன்று கூடி வாருங்கள். Remember to show, praise him for his love and care in your life. உங்கள் வாழ்க்கையிலே அவர் காண்பித்த அன்புக்கும் பரிவுக்கும் அவருக்கு நன்றி சொல்ல மறவாமல் நினையுங்கள். Take time to deliberately celebrate his love. அவருடைய அன்பை வேண்டுமென்றே துணிந்து நேரம் எடுத்து கொண்டாடுங்கள். See, that's what we did by gathering together and watch night service. விழிப்புற வாராதிலே ஒன்று கூடி வந்து நாம் அதைதான் செய்தோம் As பாருங்கள். a congregation, as families, சபையாராக குடும்பங்களாக கூடி we வந்தோம். gathered together to remember the Lord who has brought us thus far. இவ்வளவு தூரம் நம்மை கூட்டி அழைத்து வந்து சேர்த்த கர்த்தரை நினைவு கூறும்படி ஒன்று கூடி We all வந்தோம். got together and people all joined us online to remember Ebenezer, how he helped us. That's far. இணைய வாயிலாக ஜனங்களாக ஒன்று கூடி இணைந்து எபனேசராய் கர்த்தர் இவ்வளவு தூரம் நமக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தோமே. Not only during our watch night service. நம்முடைய விழிப்புறவு ஆராதனைகள் போது மட்டுமல்ல. Don't wait till next new year to praise him and thank him for his goodness. தேவனுடைய நன்மைக்காக அவருக்கு நன்றி சொல்லி துதிப்பதற்கு அடுத்த புத்தாண்டு விடிய வரை காத்திருக்க வேண்டாம். Do it when we come to the end of one month and begin a new month. ஒரு மாதத்தை முடித்து புதிய மாதத்தை துவக்கும் பொழுது அதை செய்வோம். That's why we have morning devotion. அதனால் தான் காலை வாக்குத்தத்த தியான For கூடுகை people உண்டு. who have never attended a morning ஒரு devotion. வாக்குத்தத்த காலை தியானத்தில் இதுவரை We do பங்கேற்காதவர்கள் that because the Lord was with us all through the previous month. கடந்த முதிய மாதம் முழுவதும் கர்த்தரோடு கூட இருந்தபடியால் அதை செய்கிறோம். Against all the things that came against us. நமக்கு விரோதமாய் வந்த எல்லாவற்றையும் கர்த்தர் எதிர்த்தாரே. Somehow the Lord has given us victory. எப்படியோ கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்தார். Somehow he protected us. எப்படியாவது நம்மை காப்பாற்றி He விட்டார். provided for us. நமக்கு வேண்டியதை தந்தருளினார். And he brought, now we are standing at the verge of a new month. இப்பொழுது ஒரு புதிய மாதத்தின் விளிம்பில் நிற்கிறோம். We gather in the presence of God. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். That's what people of God did all the way through in the Bible. வேதாகம பக்கங்கள் முழுவதும் தேவ ஜனங்கள் அதை தான் செய்தார்கள். Not only the beginning of a new month or a year. ஒரு புதிய வருஷ மாதத்தின் துவக்கத்தில் என்று மட்டுமல்ல. Do you know we are called to do that in the beginning of a week? உங்களுக்கு தெரியுமா ஒரு வாரத்தின் துவக்கத்தில் நாம் அதை செய்ய As அழைக்கப்பட்டிருக்கிறோம். you come to the end of one week, ஒரு வாரம் முடியும் போது you are about to begin a new week. ஒரு புதிய வாரத்தை துவங்க இருக்கிறீர்கள். Gather together as a family. குடும்பமாய் ஒன்று கூடுங்கள். Oh, and celebrate the goodness of God all through the previous week. முந்தைய வாரம் முழுவதும் செய்த கர்த்தருடைய நன்மையின் மேன்மையை கொண்டாடி மகிழுங்கள். Don't just move forward into the next week as an ungrateful child. நன்றி இல்லாத பிள்ளையாய் அடுத்த வாரத்துக்குள் அப்படியே திடுதிப்புன்னு ஓடிராதுங்க. From this day onwards, even as you entered into a new year, இந்த நாள் முதற்கொண்டு ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்து இருக்கிறபடியால் make time to gather as a family. குடும்பமாக கூட நேரம் ஒதுக்குங்கள். When you come to the end of something and beginning something new, ஏதாவது ஒன்று முடிந்து ஒரு புதிதான காரியத்தின் துவக்கத்துக்கு வரும்போது, could be a month, year or a week, மாதமாய் இருக்கலாம், வாரமாய் இருக்கலாம், வருஷமாய் இருக்கலாம், acknowledge that the Lord who has been with you. உங்களோடு கூட இருந்த கர்த்தருடைய நன்மையை ஒப்புக்கொண்டு அங்கீகரியுங்கள். Acknowledge the Lord who has kept you safe. உங்களை சுகபத்திரமாய் காத்தது கர்த்தர் என்பதை அங்கீகரியுங்கள். Acknowledge the God who gave you favor everywhere you went. சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு தயவை தந்தவர் கர்த்தர் என்பதை அங்கீகரியுங்கள். God who gave you success in everything you did. செய்த எல்லாவற்றும் உங்களுக்கு வெற்றியை தந்தவர் கர்த்தர் என்பதை நினையுங்கள். Do you think there is an enemy who is against you? உங்களுக்கு எதிராக ஒரு சத்துரு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? If the Lord did not protect you, கர்த்தர் மாத்திரம் உங்களை பாதுகாப்பால் விட்டிருந்தால், you would not have any of the good things that you have right now. இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு நன்மை உங்களிடம் இருக்காது. You can look at take a big inventory of all that you have. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க கணக்கெடுத்து பாருங்க. All that you're happy about. எதெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ, it all came from the Lord. இது எல்லாமே கர்த்தரிடமிருந்து வந்த If the பாக்கியங்கள். Lord was not there in your life, involved day and night, இரவும் பகலும் கர்த்தர் மட்டும் உங்கள் வாழ்க்கையிலே முழு ஈடுபாடு உடையவராய் இல்லாமல் இருந்திருந்தால், enemy would not have allowed you to have anything. சத்துரு நீங்க எதையுமே பெற்று வைத்திருக்க விட்டிருக்க It was the மாட்டார். Lord who guided you step by step from blessing to blessing. ஒவ்வொரு ஆசீர்வாதம் விட்டு அடுத்த ஆசீர்வாதத்துக்கு படிப்படியாய் உங்களை வழிநடத்தி வந்தவர் கர்த்தர் தான். I know this is in a message you will feel like you know already. எனக்கு இதெல்லாம் எல்லாமே தெரியுமே நீங்க நினைக்கிற செய்தி எனக்கு தெரியும். But the Lord wants to
remind his people at the beginning of a new year. ஆனாலும் ஒரு புத்தாண்டின் துவக்கத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். How important it is for us to gather together in this year and give him thanks. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நாம் ஒன்றாக கூடி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்த வைக்கிறார். Some families just need to start family prayer again. சில குடும்பங்கள் மறுபடியும் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டியதாக I know இருக்கிறது. one thing or the other, life gets busy for all of us. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒன்றிலே வாழ்க்கை அதிக அலுவலை கொடுத்து விடும்தான். With various shifts that family members have, it is difficult to have a family prayer at some times. குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலதரப்பட்ட வேலை நேரங்களில் வேலை செய்கிறபடியால் சில நேரம் குடும்ப ஜெபத்தை நடத்துவது சிரமமாக இருக்கிறது. If you are able to do it every day, great. That's what God expects. தினந்தோறும் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்தால் அது பெரிய காரியம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு But if அதுதான். you cannot do it every day, how about at least once a week? தினந்தோறும் செய்ய இயலவில்லை என்றாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி ஜெபிப்பது குறித்து யோசிக்கலாமே. Can't you make time once a week to meet as a family? குடும்பமாக ஒன்று கூடி சந்திக்க வாரத்துக்கு ஒரு முறையாவது சந்திக்கலாமா? Shall we all agree to have family prayer? நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க ஒப்புக்கொள்வோமா? I'm saying this because so many families do not have it. நிறைய குடும்பத்துல ஜெபம் இல்ல, அதனால தான் நான் சொல்லுகிறேன். You're asking, in this church, pastor? என்னையா இந்த சபையில அப்படி சொல்றீங்களா அப்படி கேக்குறீங்க. Yes. ஆமாங்க. Because I get hold of your children உங்க பிள்ளைகளை தான் நான் பிடிச்சு கேக்குறேனே. and I ask them, அவங்ககிட்ட கேக்குறேன், when is your family prayer? உங்க குடும்ப ஜெபம் எப்போ? And they scratch their heads. அப்படியே மண்டையை சொல்லிவாங்க. We used to have family prayer. முன்னெல்லாம் குடும்ப ஜெபம் இருக்கும் பாஸ்டர் ஐயா. Now everyone's too busy. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆயிருச்சு. My father is working all the time. எங்க அப்பா எப்பவும் வேலை செஞ்சிட்டே இருக்காங்க. My mom's in the kitchen all the time. அம்மா எப்ப பார்த்தாலும் அடுப்பங்கரையிலே இருக்காங்க. Our family situation has changed, pastor. பாஸ்டர் ஐயா, குடும்ப சூழ்நிலை மாறி போச்சுங்க. Let all those things roll away in the past. கடந்த காலத்தோடவைகள் உருண்டு போய் விடட்டும். Start, the family prayer from today onwards. இன்று முதல் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிப்போம். The other problem is family members not talking to each other. இதுல இன்னொரு பிரச்சனைனா குடும்பத்தார் ஒருத்தர் பேசுறது வேற இல்ல. Pastor, we are not talking within our family. இப்போ எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க ஒருத்தர் பேசி கொள்றது இல்ல பாஸ்டர் ஐயா. That's because you stop talking to God. அதுக்கு காரணம் நீங்கள் தேவனோடு பேசுவதை A நிறுத்தினதே. family that prays together will stay together. ஒன்று கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும். When you cut your relationship with God, your family prayer, everything in your family is going to fall apart. தேவனோடு இருக்கும் உறவை நீங்கள் முறித்துக் கொள்ளும் பொழுது உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட எல்லாமே சிதைந்து விடும். Hallelujah. Hallelujah. The Lord has been our Ebenezer. கர்த்தர் நம்முடைய எபெனேசராக இருந்திருக்கிறார். We're going to worship the Lord now again. மறுபடியும் இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Now we're going to praise him. மறுபடியும் அவரை துதிக்க Say, போகிறோம். Lord, you are our Ebenezer. கர்த்தாவே, நீரே எங்கள் எபெனேசர் ஐயா. You have helped us this far. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர். Hallelujah. Hallelujah. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. நம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
Hallelujah. அல்லேலூயா. See, the Lord dwelt among his people. கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணினார். When the 12 tribes of people lived in the wilderness, 12 கோத்திரங்களை சார்ந்த மக்களும் வனாந்தரத்தில் வாழ்ந்த the நாட்களில் 12 tribes had their own tents. 12 கோத்திரங்களுக்கும் சொந்த கூடாரங்கள் But இருந்தன. you know, the Lord's tent was right in the middle. ஆனால் கர்த்தருடைய கூடாரம் அவர்கள் நடுவில் இருந்தது தெரியுமா? What was the Lord trying to do? கர்த்தர் என்ன செய்ய முயன்றார்? He is trying to show the mankind he created that I want to dwell with you. தாம் சிருஷ்டித்த மனுக்குலத்தின் மத்தியில் நான் வாசம் பண்ண விரும்புவதை காண்பிக்க I விரும்பினார். want to have a relationship with you every day. தினந்தோறும் உங்களோடு நான் உறவில் இருக்க விரும்புகிறேன். God could have made them to put their tents in the valley. தேவன் அவர்களை பள்ளத்தாக்கில் கூடாரங்களை அமைக்க வைத்துவிட்டு He could have put his tent on the mountain top. மலை உச்சியின் மேல் தம்முடைய கூடாரத்தை அவரால் அமைத்திருந்திருக்க முடியுமே. He could have done that. அதை அவர் செஞ்சிருக்கலாமே. He could have said, well, if you want to see me, come up the mountain. என்ன பார்க்கணுமா மலை மேலே ஏறி வாங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. That's not what he said. ஆனால் அவர் அதை எப்படி சொல்லவில்லையே. He put his address in the middle of their address. அவர்களுடைய விலாசத்தின் நடுவில் தம் விலாசத்தை வைத்தார். Why would God who created everything do that? எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஏன் அதை செய்ய வேண்டும்? To show his heart and his mind as to how much he wants to be with us. எவ்வளவு அதிகமாக நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்று அவருடைய இருதயத்தையும் மனதை நமக்கு காண்பிக்கவே செய்தார். Some people think God just created them and put them in this world, do whatever you want for a few years, and one day when you come to heaven I'll meet you. தேவன் ஏதோ நம்மை சிருஷ்டித்த இந்த உலகத்தில் வைத்து என்னென்ன வேணுமோ நீங்க செஞ்சுக்கிடுங்க, ஒரு நாள் பரலோகத்தில் சந்திப்போம் என்று சொன்னது போல் நினைக்கிறார்கள். Well, you'll be very disappointed at the end of your life. அப்படினா வாழ்க்கையின் முடிவில் ஏமாந்து போவீர்கள். That's not why God created you. அதற்காக தேவன் உங்களை சிருஷ்டிக்கவில்லை. He created you for himself. அவர் தமக்கென்று உங்களை உண்டாக்கினார். He created you because he needed a friend. அவருக்கு ஒரு சிநேகிதர் தேவைப்பட்டபடியால் உங்களை உருவாக்கினார். He wanted to walk with you. உங்களோடு கூட கரங்கோர்த்து உலாவ விரும்பினார். He wanted to talk with you. உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். He wanted to have a conversation with you every day. தினந்தோறும் உங்களோடு சம்பாஷணையில் ஈடுபட்டு கொண்டிருக்க விரும்புகிறார். He wanted you to listen to you worshiping him. நீங்கள் அவரை ஆராதிக்கிறதை கேட்டு ரசிக்க விரும்புகிறார். I don't know how your life has been until this moment. இன்ன வரை உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருந்ததோ தெரியல. Maybe your life does not have any any room for God. ஒருவேளை தேவனுக்கு என்று உங்கள் வாழ்க்கையில எந்த இடமும் பகுதியும் இல்லாமல் இருந்திருக்கலாம். He made room for you in his creation. ஆனால் தம்முடைய சிருஷ்டிப்பில் அவர் உங்களுக்கு இடம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். So not to see you one day in heaven. ஏதோ ஒரு நாள் உங்களை பரலோகத்தில் பார்க்க வேண்டும் என்பதற்காக He's இல்லை. still a God who wants to dwell in the midst of his people. இன்னும் தம் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாகவே இருக்கிறார். He said, I want to abide in you. நான் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்றார். He said, you are my temple. நீங்கள் என் தேவாலயம் என்றார். What more can the Lord do? இதை விட தேவன் வேற என்ன செய்ய முடியும்? We think this is the temple? இதுதான் ஆலயம் நம்ம நினைக்கிறோமா? No, according to God, you are his temple. தேவனை பொறுத்தமட்டில் நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Is the door of your temple shut to him or is it open for him? உங்கள் இதயத்தின் வாசல் கதவு அவருக்கு திறந்திருக்கிறதா போடப்பட்டு When was இருக்கிறதா? the last time you allowed the God whose temple you are to come into you and dwell in you? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நீங்கள் கடைசியாக எப்பொழுது அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண இடம் கொடுத்தீர்கள்? Every day. தினந்தோறும் When you get up in the morning, காலையில் எழும்பும்போதே say, Lord, I am your temple. ஆண்டவரே நான் உங்க ஆலயம்னு சொல்லுங்க. Lord, I love you. உம்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே. You are my Ebenezer. நீர் என் எபனேசர் ஐயா. You've been helping me in everything. எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்து கொண்டு But இருக்கிறீர். this year, ஆனா இந்த I வருஷத்துல want you to dwell in me. நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணணும் ராஜா. Hallelujah. Hallelujah. Always remember his love and care. எப்போதும் உம்முடைய அன்பையும் பரிவையும் நினைவில் கொள்ளுங்கள். Show him love back. அதிலுக்கு அவரை அன்பு We are காட்டுங்கள். always in the receiving end. எப்பொழுதுமே பெற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்கிறோமே. We need to start being in the giving end. கொடுக்கிற நிலைக்கு வர வேண்டும். We need to start saying, Lord Jesus, I love you. ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ல The ஆரம்பிக்க fact that வேண்டும். he loves you is it cannot change. அவர் உங்களை நேசிக்கிறார் என்ற உண்மை மாற்றவே He will love முடியாது. you always and into eternity. அவர் நித்தியத்துக்கு உங்களை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருப்பார். Stop asking, Lord, do you love me? ஆண்டவரே என்னை நேசிக்கிறீங்களான்னு கேட்கறதை You நிறுத்துவோம். are not a baby in Christ anymore. Grow up. இனி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தை இல்லை, வளர்ந்து விடுங்கள். You are a grown up child of God. நீங்க வளர்ந்த தேவனுடைய பிள்ளை அல்லவா? Don't act like a baby. ஒரு குழந்தை மாதிரி நடந்து கொள்ள Don't கூடாது. expect the Lord to treat you like a baby. கர்த்தர் உங்களை குழந்தை மாதிரி நடத்தும்படி கேட்க கூடாது. You want grown up blessings. வளர்ந்து பெரியவங்களான ஆசீர்வாதம் மட்டும் கேக்குறீங்க. You don't want child blessings. You want grown up big blessings. குழந்தைக்குரிய ஆசீர்வாதம் வேண்டாம், வளர்ந்த பெரிய பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் தாங்கன்னு கேக்குறோம் இல்லையா? Don't start acting like a big child in the kingdom of அப்படினா God. தேவராஜ்யத்திலே வளர்ந்த பெரிய பிள்ளை போல் நடந்து கொள்ள ஆரம்பிப்போம். Number one. முதலாவதாக Remember his care every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய கரிசனையின் பரிவை நினைவில் கொள்ள வேண்டும். Especially when you come to the end of one thing and the beginning of something new. அதிலும் மிக விசேஷமா ஒரு காரியம் முடிந்து புதிதாக ஒன்று துவங்கும்போது. Secondly, இரண்டாவதாக we need to be careful to renew his covenant. அவருடைய உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். After showing our gratitude to God, தேவனுக்கு நம்முடைய நன்றியை நாம் காண்பித்துக் கொண்டே இருக்க the வேண்டும். next thing we need to do, அடுத்து செய்ய வேண்டிய காரியம், when you come to the end of one season and the beginning of another, ஒரு பருவத்தை முடித்து அடுத்த பருவத்தை துவக்கும் காலம் we வரும்போது need to take time to renew our commitment
to God. தேவனுக்கு நாம் செய்த அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ள நேரம் ஒதுக்க வேண்டும். In 1 Samuel chapter 15, 1 சாமுவேல் 15ஆம் we அதிகாரத்தில் read about King Saul, the first king of Israel appointed by God. தேவனால் இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்ட முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து பார்க்கிறோம். 1 Samuel 15:1. 1 சாமுவேல் 15:1 Samuel also said to Saul, "The Lord sent me to anoint you king over his people, over Israel. Now therefore, heed the voice of the words of the Lord." பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேலுமே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். Prophet Samuel was saying indirectly, Saul, even though it was me who anointed you, சாமுவேல் மறைமுகமாக சொல்லுகிறார், சாமுவேலே, சவுலே, உம்மை அபிஷேகம் பண்ணினது நானே என்றாலும் it was God who chose you. உம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் தான் It என்கிறார். was God who sent me to anoint you as king. உம்மை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி என்னை அனுப்பினவர் கர்த்தர் தான். And then Samuel says, now God is sending you on a specific mission அடுத்து சாமுவேல் சொல்லுகிறார், ஒரு பிரத்யேக திருப்பணியை நியமித்து கர்த்தர் உம்மை அனுப்புகிறார். with a specific instruction. திட்டவட்டமான வழிமுறைகளை கொடுத்து A அனுப்புகிறார். specific mission with a specific instruction. ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய பணி திட்டவட்டமான வழிமுறைகளோடு It அனுப்பப்படுகிறார். was as if Prophet Samuel is warning Saul, Saul, God is sending you on this important mission. சவுலே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணிக்கு கர்த்தர் உம்மை அனுப்புகிறார் என்று சாமுவேல் அவரை எச்சரிப்பது போல் He தெரிகிறது. is sending you on this mission to test your obedience. உம்முடைய கீழ்ப்படிதலை சோதித்து பார்க்கும்படி இந்த பெரும்பணிக்கு உம்மை அனுப்புகிறார். Saul, please do not disobey the Lord. சவுலே, தயவு செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடாதேயும், Don't mess this up. இதை சொதப்பி விடாதேயும், Don't fail the Lord. கர்த்தரை கைவிட்டு விடாதேயும். Saul would have been like, yeah, I know. சரி சரி சரி, எனக்கு தெரியும் சவுல் That's how many தலையாட்டினார். children answer today when parents tell them something important. மிக முக்கியமான ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லும்போது சில பிள்ளைகள் But then Saul goes on that mission, சவுல் அந்த பணியை மேற்கொண்டு போகிறார், totally disobeys God. முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். And the worst part was, இதுல ரொம்ப மோசமான பகுதி என்னன்னா, Saul doesn't even feel bad or even sorry, feels sorry for disobeying God. இந்த அளவுக்கு தேவனுக்கு தான் கீழ்ப்படியாமல் போனதை குறித்து ஒரு உணர்வும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. 1 Samuel 15:10. 1 சாமுவேல் 15:10. Then the Lord said to Samuel, I am sorry that I ever made Saul king, for he has not been loyal to me, and he has refused to obey my command. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். Samuel, last part says, Samuel was so deeply moved when he heard this that he cried out to the Lord all night. வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் அதை கேட்டபொழுது மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். The Lord accuses Saul of two things. ரெண்டு காரியங்களை குறித்து சவுல் மீது கர்த்தர் குற்றம் First, சாட்டுகிறார். the Lord says, he's not been loyal to me. முதலாவது, சவுல் எனக்கு உண்மையா இல்லை என்கிறார். Then he says, he refused to obey my command. அடுத்து என் கட்டளையை நிறைவேற்ற மறுத்து விட்டான் Let என்கிறார். us see what King Saul had to say about this to Prophet Samuel. இதை குறித்து சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட என்ன சொல்லிருக்கார் Verse பார்க்கலாமா? 24. 24ஆம் வசனம். Then Saul admitted to Samuel, yes, I have sinned. I have disobeyed your instructions and the Lord's command, for I was afraid of the people and did what they demanded. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்வதை கேட்டேன். When he tried to please the people around him, he ended up displeasing God. சுற்றியிருந்த ஜனங்களை பிரியப்படுத்த முயற்சித்த பொழுது தேவனை பிரியப்படுத்தாமல் போய்விட்டார். James 4:4 says, do you not know that the friendship with the world is enmity with God? யாக்கோபு 4:4 கேட்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? It says, therefore whoever wants to be a friend of the world makes him an enemy of God. ஆதலால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிற எவனும் தேவனுக்கு பகைஞனாகிறான். What will your conscience say today of who you are? Are you a friend of the world or are you a friend of God? நீங்கள் உலகத்துக்கு சிநேகிதரா தேவனுடைய சிநேகிதரா என்று கேட்டால் உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து இன்றைக்கு என்ன சொல்லும்? What will the people who know you or even your friends tell about you? உங்களை அறிந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை குறித்து அப்படி என்ன சொல்லுவார்கள்? Are you a friend of God or will they say no, she is a friend of the world? உங்களை குறித்து இவர்கள் தேவனுடைய சிநேகிதி என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் உலக சிநேகிதி என்பார்களா? Who do you identify more with? யாரோடு கூட அதிகமாக உங்களை அடையாளம் காண்கிறீர்கள்? Do you identify
identify more with the world or more with God? நீங்கள் இன்றைக்கு அதிகமாக உலகத்தோடு உங்களை அடையாளம் காண்கிறீர்களாவிட்டால் தேவனோடு அதிகமாக உங்களை அடையாளம் காண்கிறீர்களா? Where are you more comfortable? எதுல உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்க? With God or with the world? தேவனோடு இருப்பதா உலகத்தோடு இருப்பதா? If you have been friends with the world until now, இதுவரைக்கும் நீங்கள் உலகத்தோடு சிநேகிதராய் இருந்திருந்தால் it's time to deliberately cut some relationship with the world. வேண்டும் என்று துணிந்து உலகத்தோடு இருக்கும் உறவை துண்டிப்பதற்கான நேரம் இதுதான். And it's time to deliberately build your relationship or friendship with God. நன்கு தெரிந்து துணிந்து வேண்டும் என்று தேவனோடு நல்லுறவின் சிநேகத்தை கட்டி எழுப்பும் நேரம் இதுவே. Because it was for that purpose you were even created in this world. உண்மையில் இந்த பெரிய மேன்மை தங்கிய நோக்கத்துக்காக தான் நீங்கள் உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You can live all the life without a friendship with God and one day stand before God and feel so empty and useless. தேவனோடு கூட எந்த சிநேக உறவும் இல்லாமல் வாழ்க்கை முழுதும் வாழ்ந்துவிட்டு நாள் ஒன்று வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் வெறுமையில் வீணாய் போனதாய் உணரும் அபாயம் உண்டே. You'll feel like I wasted my life. ஐயோ வாழ்க்கை வீணாக்கி விட்டேன் என்று வாடுவீர்கள். Oh, I wish I was a friend of God every day of my life. ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனோடு சிநேகிதனாய் இருந்ததால் நன்றாய் இருந்திருக்குமே. But that day when you stand before him it will be too late. ஆனால் அன்றைக்கு ஒரு முன்பாக நின்று அதை யோசிக்கும் பொழுது காலம் கடந்ததாய் இருக்கும். Today the God's word is speaking to you. இன்றைக்கோ கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைபடுகிறது. First coming back to Saul. நாம் சவுலிடம் திரும்பி வருவோம். 1 Samuel 15:26. 1 சாமுவேல் 15:26. But Samuel replied, I will not go back to you since you have rejected the Lord's command. He has rejected you as king of Israel. சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். Some of you might have Christian names. உங்களில் சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கலாம். You might be born in Christian families. கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்தும் இருக்கலாம். You might even look like a Christian. ஏன் பாக்கும்போது நீங்க கிறிஸ்தவர் மாதிரி கூட இருக்கலாம். But you're living a lifestyle of rejecting the Lord from your life. வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை புறக்கணிக்கிற வாழ்க்கை முறை அல்லவா மேற்கொண்டிருக்கிறீர்கள். A lifestyle of dishonoring the Lord again and again and again. திரும்ப கர்த்தரை கனவீனம் பண்ணுகிற வாழ்க்கை முறை அல்லவா வாழ்கிறீர்கள். If you say you honor him, you love him. நீங்கள் அவரை கனம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அவரை நேசிப்பீர்களே. God's word says prove it by obeying my commands. அப்படி என்றால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அதை நிரூபியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, when you begin to please people, நீங்கள் மக்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டால் that's when you stopped pleasing God. அந்நேரம் தான் தேவனை பிரியப்படுத்துவதை நிறுத்திக் கொள்கிறீர்கள். Someone you lived, a life, you some of you have so many unsaved friends you try to please all the time. உங்களிலே சிலர் எப்பொழுதுமே ரட்சிக்கப்படாத அதிக நண்பர்களை எப்பொழுதும் பிரியப்படுத்துவதிலேயே முனைந்திருக்கிறீர்கள். Your life has been all about pleasing others. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை பிரியப்படுத்துவதை பற்றியதாகவே ஓடுகிறது. And you didn't even mind disobeying God to please the people around you. சுத்தி இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதை குறித்து நீங்கள் பொருட்படுத்துவதே இல்லை. It is not a coincidence you are listening to the word of God this morning. இன்று காலை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது தற்செயலாய் நேர்ந்ததல்ல. For some of you this might even be your last warning before the Lord rejects you. கர்த்தர் உங்களை புறக்கணிப்பதற்கு முன்பதாக உங்களில் சிலருக்கு இது கர்த்தருடைய கடைசி எச்சரிப்பாய் இருக்கும். See, even though the Lord chose Saul to be the first king of Israel, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாயிராதபடி கர்த்தரே சவுலை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட what a precious thing that is. அது எத்தனை விலையேறப்பெற்ற பாக்கியம். Of all the men in Israel, இஸ்ரவேலில் இருக்கும் சகல மனிதர்களுக்குள்ளே the Lord chooses him and gives him that very honorable position. கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு கனத்துக்குரிய பெரும் பதவியை கொடுத்தார். But when Saul rejected the Lord, ஆனால் சவுல் கர்த்தரை புறக்கணித்த போது the Lord also rejected Saul and his family. கர்த்தர் சவுலையுடைய குடும்பத்தையும் புறக்கணித்து தள்ளினார். Eventually Saul and his family lost everything and even his own life. காலப்போக்கில் சவுலும் குடும்பமும் எல்லாவற்றையும் ஏன் உயிரையும் இழந்தார்கள். On the other hand, we see men and women of God in the Old Testament. ஆனால் அதற்கு நேர்மாறாக பழைய ஏற்பாட்டில் தேவ புருஷ ஸ்திரீகளை பார்க்கும்போது good example is like people like Joshua. அதற்கு நல்ல உதாரணம் யோசுவாவை போன்றோர். After Joshua and the children of Israel reached the promised land, யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் வாக்குத்தத்த தேசத்தை அடைந்த after they inherited all the blessing of God, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்தரித்த பின்பு the Lord says to his people in Joshua 24:13, யோசுவா 24:13 கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், I gave you land you had not worked on, and I gave you towns you did not build, towns where you're living right now. I gave you vineyards and olive groves for food, though you did not plant them. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும்
ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். Joshua is listing all the things he received from God. தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா பாக்கியங்களையும் யோசுவா பட்டியலிடுகிறார். And now he's challenging God's people to obey the Lord and serve him alone. இப்பொழுது தேவ ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரை மாத்திரமே சேவிக்கும்படி பெரும் சவால் விடுகிறார். In Joshua 24:15, யோசுவா 24:15 Joshua tells the people whom to choose whom you are going to serve today. யோசுவா ஜனங்களை பார்த்து யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்றே தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். He says, choose for yourself this day whom you will serve. யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். But he says, as for me and my house, ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் we will serve the Lord. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். Shall we all open our mouth and say this morning? நாமும் வாய் திறந்து இந்த காலை நேரம் அறிக்கையிடுவோம். Even in the beginning of this year, இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே let all the past roll away. கடந்த காலம் உருண்டோடி Let விடட்டும். all things be made new in you and your family. உங்களுக்குள் உங்கள் குடும்பத்துக்குள் சகலமும் Shall we all open our புதிதாக்கப்படட்டும். mouth and say, as for me and my house, எல்லாரும் வாய் திறந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் as for me and my family, நானும் என் குடும்பமுமோ வென்றால் we will serve the Lord and we will serve him alone. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாதது கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தியானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தியானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? Shall we sing one more time, pledging to the Lord that we will serve him and him alone as a family? குடும்பமாய் உம்மை மட்டுமே சேவிப்போம் கர்த்தாவே என்று கர்த்தருக்கு உறுதிமொழி கொடுத்து ஒரு முறை கூட பாடுவோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? As they were coming to the end of that journey, பயணத்தின் முடிவுக்கு அவர்கள் வரும்போது as they were beginning their life in that promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தங்கள் வாழ்க்கை அவர்கள் ஆரம்பிக்கும் போது Joshua is saying, I don't know about you guys. உங்களை குறித்து எனக்கு தெரியாது என்று I don't know சொல்கிறார். who you're going to serve. Choose this day. யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து You கொள்ளுங்கள். better choose this day who you're going to serve. யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். But as for me and my house, ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் we're going to serve the Lord. நாங்கள் கர்த்தரையே We have சேவிப்போம். come into a season where the Lord's going to cause a difference between his people and others. தம்முடையவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். That division is not going to be coming based on your name or the family where you live. அந்த பெரிய வேறுபாட்டின் வித்தியாசம் உங்கள் குடும்பத்தையோ நீங்கள் வாழக்கூடிய குடும்பத்தை பொறுத்தோ இல்லை. These are days the Lord's going to do great and mighty things. இந்த நாட்கள் கர்த்தர் வல்ல பெரும் காரியங்களை செய்யக்கூடிய நாட்கள். Before he starts that, he needs to know who is loyal, who is faithful, and who remembers him. அதை அவர் செய்வதற்கு முன்பதாக யார் உண்மையுள்ளவர்கள், யார் ராஜ விசுவாசிகள், யார் தம்முடைய
நம்முடையவர்கள் நம்மை நினைப்பவர்கள் என்பதை அவர் அறிய வேண்டும். Who has deliberately, rejected the world and chosen to save him, serve him. வேண்டும் என்று துணிந்து உலகத்தை உதறிவிட்டு தம்மை சேவிக்க தெரிந்து கொண்டவர் யார் என்று அவர் அறிய வேண்டும். When you come to the end of one season, ஒரு பருவத்தின் முடிவுக்கு நீங்கள் you're going to வரும்போது begin something new. ஒரு புதிதான ஒன்றை துவங்கும் போது Say, Lord, I'm going to serve you today. கர்த்தாவே இன்று உம்மை சேவிப்பேன்னு சொல்லுங்க. Even as you begin a new day, ஏன் ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கும் போது கூட when you get up in the morning, காலையில எழும்பும் போதே say, Lord, good morning to you. ஆண்டவரே உமக்கு இனிய காலை வணக்கம் Thank you for சொல்லுங்க. the good night's rest. நல்ல இளைப்பாறுதல் Thank you இருந்ததற்கு for நன்றி. keeping me safe all through this night. இரவு முழுவதும் சுகபத்திரமாய் காத்தீரே நன்றி. Now that I'm up this morning, இன்று காலை நான் எழுந்திருக்கிறபடியா Lord, this is your day. இது உங்க நாள் ராஜா. Lord, I cannot make it through this day without you. நீங்க இல்லாம இந்த நாளை என்னால கடக்க முடியாதையா. I place all my trust upon you. என் நம்பிக்கை முழுவதும் உம்மீது வைத்து விடுகிறேன். Lord, I pray, I ask that you would keep me in you. நீர் உமக்குள் என்னை காத்துக்கொள்ளும்படி Let me வேண்டுகிறேன். be found in you. நான் உம்மிலே இருக்கும்படி காணப்படுவேனாக. Let you be the guide of my life this day. இந்நாள் என் வாழ்க்கையின் வழிகாட்டியாய் நீர் இருப்பீராக. I surrender my life. நான் என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து That you விடுகிறேன். would order my steps. நீர் என் அடிகளை உறுதிப்படுத்துவீராக. Let it be you who lead me and guide me. என்னை வழிகாட்டி நடத்துகிறவர் நீராய் Lord, இருக்கட்டும். let it be your, pillar of a cloud and pillar of a fire. உம்முடைய மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் என்னை நடத்தட்டும். Let it be your angel that goes before me and with me. உமக்கு உம்முடைய தூதன் எனக்கு முன்பாக என்னோடு வரட்டும். Let your presence be with me. உம் சமூகம் என்னோடு கூட இருக்கட்டும் ஐயா. Hallelujah. We Hallelujah. need to remember, number one is care. முதலாவது அவருடைய அன்பின் பரிசனை நினைவு கூற வேண்டும். Number two, we need to renew our covenant with him as often as we can. எந்த அளவுக்கு அடிக்கடி முடியுமோ அவ்வளவுக்கு அவருடைய உடன்படிக்கை இரண்டாவது நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Anytime you come to the end of something and start something new, ஒரு காரியத்தின் முடிவுக்கு வந்து புதிதாய் ஒன்றை துவங்கும் போது acknowledge the goodness of God கர்த்தருடைய நன்மையின் தயவை அங்கீகரிக்க and வேண்டும். renew your commitment to the Lord. கர்த்தருக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை மேற்கொள்ள வேண்டும். And lastly, கடைசியாக we need to be careful to request his consent. அவருடைய ஒப்புதலை வேண்டுதல் செய்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Before we begin a new year, ஒரு புதிய வருஷத்தை துவங்கும் முன்பு, new month, புது மாதமானாலும், new week, புது new day, புதிய வாரம், புது or நாளானாலும், it might be a new project, ஏன் அது புதிய செயல் திட்டமா it இருக்கலாம், might be a new investment, ஒரு புது முதலீடா இருக்கலாம், a new business, ஒரு புதிய தொழில் வியாபாரமா a new இருக்கலாம், job, புது வேலை வாய்ப்பா a new இருக்கட்டும், travel plan, புது பயண திட்டமா a இருக்கட்டும், new venture of any kind. எந்த விதமான புது செயல்பாட்டில் ஈடுபடுவதா இருந்தாலும், Anytime you're going to do something new, எந்நேரம் நீங்கள் ஒரு புதிய காரியத்தை செய்ய முற்பட்டாலும் don't start doing it before you get the counsel of the Lord. கர்த்தருடைய ஆலோசனையை பெறுவதற்கும் நீங்களாக ஆரம்பித்து விடாதீர்கள். According to Isaiah 9:6, ஏசாயா 9:6 படி one of the names of Christ is he's a counselor. கிறிஸ்துவானவரின் திருநாமங்களில் ஒன்று அவர் ஆலோசனை கர்த்தர் என்பதாகும். As a child of God, it is so important that we ask the Lord for his counsel. தேவனுடைய பிள்ளையாக நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு பெற வேண்டியது மிக மிக முக்கியம். Get his consent before moving forward. முன்னேறி போகும் முன்பு அவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். Ask the Lord himself to guide you. கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தும்படி கேட்க வேண்டும். Sadly, I've seen some people, make mistakes again and again and again. இந்த விஷயத்தில் சிலர் திரும்ப திரும்ப தவறு செய்வதை பார்க்கும் பொழுது மிகுந்த துக்கம். Any child of God looking at them will know they are making a mistake. அவங்கள பார்க்கிற எந்த தேவனுடைய பிள்ளைக்கு அவங்க தவறு செய்றாங்க நல்லாவே தெரியும். Somehow they never sought the Lord. ஏனோ அவங்க ஒரு நாளும் கர்த்தரை தேடினதே இல்லை. Those are people who say, Lord, I'm going to do this, you bless me. அவங்க தான் ஆண்டவரே நான் அதை செய்ய போறேன் ஆசீர்வதிங்கன்னு I'm சொல்றாங்க. going to go there today, Lord, be with me. கர்த்தாவே இன்னைக்கு நான் அங்க போக போறேன் என் கூட இருங்க. No, we need to be people who say, Lord, I feel like I need to go there. Do you want me to go? அப்படி இல்லங்க ஆண்டவரே அங்க போணும் போல இருக்குப்பா நான் அங்க போகணும்னு விரும்புறீங்களா நீங்க கேட்கணும். I have a desire to do that. Lord, would you have me do it now? Would you have me to, will you be with me? ஆண்டவரே அதை செய்யணும்னு ஆசையா இருக்குப்பா ஆண்டவரே நீங்க அதை என் கூட இருப்பீங்களா அதை செய்ய ஒப்புக்குவீங்களா? Moses said, Lord, I don't want to go forward if you're not going to go with me. நீர் என்னோடு கூட வரவில்லை என்றால் நான் ஒரு அடி முன்னெடுத்து வைக்க மாட்டேன் என்று மோசே அடம் பிடித்தார். Some people would have just said, okay, just give me the direction. I'll go and find land flowing with milk and honey. You don't have to come with me. சிலர் அந்த என்ன சொல்லிருப்பாங்க ஆண்டவரே போக வேண்டிய திசை மட்டும் காட்டுங்க நானா போய் தேடி கண்டுபிடிச்சறேன் கூட நீ வரணும்ன்ற அவசியம் இல்லப்பா. Moses was different. மோசே வேற மாதிரிங்க. Lord, if you don't go with me, I'm not going to go. நீங்க என் கூட வரலையா நான் போக மாட்டேன் ஆண்டவரே. I need your guidance. எனக்கு உம்முடைய வழிகாட்டுதல் I தேவை. need your counsel. உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை. Proverbs 3:7 says, நீதிமொழிகள் 3:7 do சொல்லுகிறது not be wise in your own eyes. நீ சுய முன் பார்வைக்கு ஞானியாய் இராமல். Proverbs 3:5-6 says, நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுகிறது trust in the Lord with all your heart. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. It says, lean
lean not on your own understanding. சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளாதே. Some of you are so wise in your own eyes. சிலர் உங்கள் சுய பார்வைக்கு ரொம்ப அதிக ஞானியா இருக்கீங்க. You don't lean on anyone else and you don't lean on God. நீங்க வேற யார் மேலயும் சார்றது இல்ல, கர்த்தர் மேலயும் சார்ந்து கொள்றது இல்ல. You feel like you're the source of all wisdom. ஏதோ எல்லா ஞானத்துக்கும் ஊற்று நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. But here the Bible says, lean not on your own understanding. ஆனால் வேதம் சொல்லுது சுய புத்தியின் மேல் சாயாமல். In all your ways, not just in some, all your ways acknowledge Him. ஏதோ சில வழிகளில் அல்ல, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். And then He will direct your path. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். See, Lord Jesus Christ, when He was on this earth, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பாருங்கள், இந்த பூமியில் இருந்த நாட்களில் if anyone did not need to seek the Lord, it was Him. கர்த்தருடைய ஆலோசனையை நாடி தேட வேண்டாத ஒருவர் என்றால் அவர் மட்டும்தான். He was the Son of God. அவர் தேவ திருக்குமாரன். Whose counsel does He need? யாருடைய ஆலோசனை அவருக்கு தேவை? But you know what? Jesus never did anything without seeking, praying and seeking the counsel of His Father. ஆனால் முதலாவது தன் பிதாவை தேடி அவருடைய ஆலோசனையை நாடி பெறாமல் இயேசுவானவர் எதையும் செய்ய முற்பட்டதே இல்லை, தெரியுமா? All to show us an example. எல்லாமே நமக்கு மாதிரியை காண்பிக்கதான். Luke chapter 6 verse 12. லூக்கா 6ஆம் அதிகாரத்தின் Says, 12ஆம் and it வசனம். came to pass in those days that He went out to the mountain to pray, and He continued all night in prayer to God. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Praise all night. ரா முழுவதும். What do you think He would have prayed? அவர் என்ன ஜெபம் பண்ணிப்பார் நினைக்கிறீங்க? We'll know what He prayed for if you see what He did the next day. அடுத்த நாள் என்ன செஞ்சாருன்னு பார்த்தோம்னா அவர் எதுக்காக ஜெபிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சிரும். The next verse, verse 13. அடுத்த 13ஆம் வசனம். After seeking God as counsel, He comes down, and verse 13 says, when it was day, He called His disciples to Himself, and from them He chose 12, whom He also named apostles. தேவனை தேடி அவருடைய ஆலோசனையை முழுவதுமாக வேண்டி பெற்றுக்கொண்டவராய் அடுத்த நாள் பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டாராம். It means Jesus didn't have 12 disciples. அப்படினா இயேசுவானவருக்கு அதற்கு முன்பு 12 சீஷர்கள் இல்லை. He had many disciples. அநேக சீஷர்கள் இருந்தார்கள். Not just 12. வெறும் 12 பேர் இல்லை. He says He called all the disciples to Himself. அவர் தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் தம்மிடத்தில் வரவழைத்து. It's a very big group. பெருங்கூட்டம் அது. And from those disciples, அந்த சீஷர்கள் from கூட்டத்தில் among them, அவர்கள் நடுவில் இருந்து He chooses 12. 12 பேரை தெரிந்து கொண்டார். Calls them apostles. அவர்களுக்கு அப்போஸ்தலர்னு பெயரிட்டார். How did He choose the 12? எப்படி அந்த 12 பேரை தெரிந்து கொண்டார்? He sought the guidance of His heavenly Father. பரலோக பிதாவுடைய வழிகாட்டுதலை Prayed தேடினார். all night இரவு முழுவதும் ஜெபித்தார். just to choose 12 apostles. 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொள்வதற்காகவே. Hallelujah. ஹalleluya. And now He gathers them on the team, a new ministry team, and He begins a new ministry. இப்பொழுது ஒரு புதிய ஊழிய குழுவை ஒன்று திரட்டி ஊழியத்தை புதிதாய் ஆரம்பிக்கிறார். He was about to do something new. ஒரு புதிய காரியத்தை இயேசுவானவர் செய்ய இருந்தார். A new project. ஒரு புதிய செயல் A new திட்டம். team. ஒரு புதிய குழு. A new ministry. புதிய ஊழியம். Before He did that, அதை செய்வதற்கு முன்பதாக He prayed and He sought the counsel of His Father. அவர் ஜெபித்து பிதாவானுடைய ஆலோசனையை நாடி தேடினார். Dear child of God, அன்பு தேவ பிள்ளைகளே, before you do anything new, புதிதாய் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு before முன்பதாக, you put your hands into anything new, எந்த ஒரு புதிய காரியத்தை உங்கள் கை வைப்பதற்கு முன்பதாக always seek His consent and seek His counsel. எப்பொழுதுமே அவருடைய ஆலோசனையை நாடி தேடி அவருடைய மன ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். In the book of Joshua, யோசுவா புத்தகத்தில், see, Joshua in the Old Testament was a great leader, பழைய ஏற்பாட்டில் யோசுவா தலைசிறந்த தலைவர். but there was one time ஆனால் ஒரு குறிப்பிட்ட in நேரத்தில் Joshua chapter 9, he makes a takes a big decision without consulting with God. யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் தேவனோடு கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்து விட்டார். See, here the issue was God clearly commanded the children of Israel not to make any peace treaties with anyone in the land of Canaan. கானான் தேசத்தில் குடியிருக்கிற எந்த ஜாதிகளோடும் எந்த சமாதான உடன்படிக்கையும் செய்யக்கூடாது என்பதை இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் திட்டவட்டமான ஆலோசனையை கொடுத்திருந்தார். The land of Canaan already had many nations, many people groups living there. கானான் தேசத்தில் ஏற்கனவே எத்தனையோ பல மக்கள் இனங்கள் குழுக்கள் ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். As we saw during the watch night service, many of them were giants. விழிப்பிரவின் ஆராதனை நாம் கவனித்தது போல அவர்கள் பெரும்பாலானவர்கள் ராட்சத பிறவிகள். They were not good people. அவர்கள் நல்லவர்கள் இல்லங்க. The Lord wanted to chase all of them out, and in order for the Lord to do that, children of Israel cannot make peace with any of them. கர்த்தர் அவர்கள் அனைவரையும் வேரோடு களைந்து அகற்றி துரத்த விரும்பினார். ஆதலால்
இஸ்ரவேல் புத்திரர் அவர்களோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடாது. So now what happens, when they come to the land of Canaan, இப்பொழுது என்ன நடக்கிறது? கானான் நாட்டுக்குள் வந்ததும் there was a group of people called the Gibeonites. அங்கே கிபியோனியர் என்னும் ஒரு கூட்டம் இருந்தார்கள். I believe they were from the Amorites. அவர்கள் எமோரியரை சார்ந்தவர்கள் என்று These நம்புகிறேன். people, in order to make a treaty with Joshua, யோசுவாவோடு சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர்கள், knowing that Joshua was not allowed to make peace with anyone in the land of Canaan, கானான் நாட்டில் இருக்கிற ஒருவரோடும் சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு யோசுவா அனுமதிக்கப்பட்டவர் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் they decided to deceive Joshua. யோசுவாவை வஞ்சிக்க தீர்மானித்தார்கள். So they pretended as travelers from a faraway land. ஆதலால் ஏதோ தொலைதூர தேசத்திலிருந்து வரும் வழி பயணிகளைப் போல் நடித்தார்கள். Joshua chapter 9 யோசுவா 9 verse 3 3ஆம் வசனம் says, and when the people of Gibeon heard what Joshua had done to Jericho and Ai, verse 4, they resorted to deception to save themselves. எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனியர் குடிகள் கேள்விப்பட்ட போது அவர்கள் யோசுவாவுக்கு முன்பாக தங்களை தந்திரமான யோசனை பண்ணினார்கள். They wore worn out clothes and sandals. பழைய கிழிந்து போன பைகளையும் பீரலும் பித்தலுமான பழைய துருத்திகளையும் கொண்டு வந்தார்கள். They carried old sacks and cracked wineskins and the food that was dry and moldy. அவர்கள் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் கொண்டு வந்தார்கள். All to show that we are coming from a far away land. Even our food has gone dry and moldy. பாருங்கள், நாங்கள் கொண்டு வந்த உணவு கூட உலர்ந்து பூசணம் பூத்ததா இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கேயோ தூரத்திலிருந்து வந்தவர்கள் போல் காட்டிக் கொண்டார்கள். And verse 6 says, when they arrived at the camp of Israel at Gilgal, they told Joshua and the men of Israel, we have come from a distant land to ask you to make a peace treaty with us. 6ஆம் வசனத்தில் அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் யோசுவாவையும் இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். The next thing what Joshua and his people should have done is sought the counsel of the Lord. அடுத்த காரியமே யோசுவாவும் ஜனங்களும் கர்த்தருடைய ஆலோசனையை தேடி இருந்திருக்க வேண்டும். Before forming a new friendship with these people. இந்த ஜனங்களோடு புதிய உறவை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக. But verse 14 says, ஆனால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, so the Israelites examined their food, but they did not consult with the Lord. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். See how clearly it's written. எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு But they பாருங்க. did not consult with the Lord. கர்த்தருடைய வாக்கை கேட்கும்படி அவரோடு ஆலோசனை செய்யவில்லை. They leaned upon their own understanding. சுயபுத்தியின் மேல் சார்ந்து கொண்டார்கள். They leaned upon their own wisdom. அவர்கள் தங்கள் சுயஞானத்தை சார்ந்து கொண்டார்கள். All they had to do was just, Lord, is this a good thing? ஆண்டவரே, இது நல்ல விஷயம் தானான்னு கேட்டிருந்தவன், Are அவ்வளவுதான். these good people? இவர் நல்லவர்கள் தானா? See, the Lord was in their midst. கர்த்தர் அவர்கள் நடுவில் தானே இருந்தார். He was leading them, guiding them, talking to them all the time. எந்நேரமும் அவர்களோடு பேசி அவரை வழிகாட்டி நடத்தி How கொண்டிருக்கிறார். many times it says, the Lord so told Joshua? எத்தனை முறை கர்த்தர் யோசுவாவிடம் பேசினார்னு இருக்கு. The Lord was just talking all the time. எந்நேரமும் கர்த்தர் பேசிக்கொண்டு தானே இருந்தார். All he had to do was ask. கேட்டிருந்தா மட்டும் போதுமே. But instead of consulting with the Lord, they make friends, new friends and new people, new treaty without consulting with God. ஆனால் கர்த்தரோடு கூட கலந்து ஆலோசித்தவருடைய வாக்கை கேளாமல் யாரோ புதியவர்களோடு புதிய உடன்படிக்கையின் புதிய உறவை உருவாக்கி கொண்டார்கள். They went with what looked good to their eyes. கண்களுக்கு நல்லதாய் தோன்றினதோடு கூட போய் சேர்ந்து கொண்டார்கள். Verse 16 says, 3 days after making the treaty, they learned that these people actually lived nearby. 16ஆம் வசனம், அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்புதான் அவர்கள் தங்கள் அயலார் என்று அறிந்து கொண்டார்கள். But it was too late. ஆனால் காலம் கடந்த ஒன்று. They cannot go back and cancel the treaty. They made it, in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர்கள் இனி அதை அபத்தமாக்க முடியாது. Verse 18 18ஆம் வசனம் says, but the Israelites did not attack the towns, for the Israelite leaders had made a vow to them in the name of the Lord, the God of Israel. இஸ்ரவேல் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். It says the people of Israel greatly grumbled against the leaders because of this treaty. இந்த சமாதான உடன்படிக்கை நிமித்தம் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்களாம். Why did they grumble? ஏன் முறுமுறுத்தாங்க? Because those towns and homes, some of those Israelites people were supposed to be inheriting. ஏனென்றால் அந்த பட்டணங்களிலே இஸ்ரவேலர் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய வீடுகள் சில இருந்தன. Remember, homes they didn't build, towns they didn't plan. திட்டமிடாத பட்டணங்கள், கட்டாத வீடுகள் இவர்கள் சொத்து, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. And these are the
the towns of the Gibeonites. இது கிபியோனுடைய பட்டணங்கள் அல்லவா? The Lord was about to chase them. கர்த்தர் அவர்களை துரத்திவிட இருந்தாரே. But these people, without consulting with God, form a new friendship. இவர்களோ கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல் புதிய உறவை வளர்த்துக் கொண்டார்களே. Now the Lord couldn't chase them. கர்த்தரால் அவர்களை துரத்திவிட முடியவில்லை. And these whole lot of people could not get their homes and their towns because the leaders made a treaty in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் தலைவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்தது நிமித்தம் இந்த ஜனங்கள் தங்களுடைய சுதந்திர விதத்தின் வீடுகளையும் பட்டணங்களையும் கட்டிக்கொள்ள கூடவில்லை. What a great loss, what a great disaster, because they trusted in their own instincts and decisions. தங்கள் சொந்த உள் உணர்வுகளின் தீர்மானங்களை நம்பி சுய ஆலோசனை எடுத்தபடியினால் எந்த அளவுக்கு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய இழப்பு. Dear child of God, அன்பான தேவ பிள்ளைகளே, doesn't matter how things have been until now. இதுவரைக்கும் காரியங்கள் எப்படி இருந்திருந்தாலும் சரிங்க. There are higher heights the Lord has to take you. கர்த்தர் உங்களை கொண்டு சேர்க்க இன்னும் உயரம் உச்சந்தொடும் சிகரங்களை வைத்திருக்கிறார். There are greater things He wants you to experience and He wants you to do. நீங்கள் அனுபவித்து செய்ய வேண்டும் என்று பல உயர்ந்த மேன்மையான காரியங்களை கர்த்தர் The தீர்மானித்திருக்கிறார். only way you can survive and thrive and flourish in those higher altitudes அந்த உயர்ந்த உச்சகட்ட பரிமாணத்தில் நீங்கள் தாக்கு பிடித்து சமாளித்து வாழ்க்கையில உயர்ந்து செழிக்க வேண்டும் என்றால் is if you would have the Lord as your partner. கர்த்தரை பங்காளராய் துணையாய் கொண்டால் மட்டும்தான் சாத்தியம். If you build a habit of getting the counsel of the Lord before you begin anything new. எந்த ஒரு புதிய காரியத்தை துவங்க முன்பு கர்த்தருடைய ஆலோசனை நாடி தேடுகிற பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால் See, things that are already approved by God, ஏற்கனவே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள் உண்டுதான். you don't need any approval. அதற்கு எந்த அங்கீகாரமும் தேவையில்லை. Once the Lord places you in a company, in a job, ஒரு முறை ஒரு நிறுவனத்தில் கர்த்தர் உங்களை வேலையில் வைத்து விட்டால் just be faithful to work there. அங்கே உண்மையாய் வேலை செய்யுங்கள். But if they are offering a new project, ஆனால் ஒரு புதிய செயல் திட்டத்தை கொடுக்கறாங்களா, a new position, புதிய பதவி தராங்களா, it could even be a promotion. ஏனது பதவி உயர்வா கூட இருக்கலாமே. Did you ask the Lord கர்த்தர்ட்ட கேட்டீங்களா, if you can take that promotion? ஆண்டவரே இந்த பதவி உயர்வை வாங்கலாமா? The Lord might have a double promotion in mind for you. கர்த்தரோக்கு உங்களுக்கு குறித்து ரெண்டு உயர்வு வச்சிருப்பாருங்க. You will be settling for something less. ஆனா நீங்க ஒரு குறைவான ஒண்ணுல போய் குடியேறி விடுவீர்கள். Hallelujah. ஹalleluya. Let all the old things pass away. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் We விடட்டும். have come to the beginning of something new. ஒரு புத்தம் புதிய காரியத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம். The Lord is not filled with judgment or hatred towards you. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கவில்லை, உங்கள் மேல் பகையை உமிழவும் இல்லை. No matter how badly you might have messed up in the past, there's no condemnation. கடந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக சொதப்பி இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஆக்கினைக்குள் Because the தீர்க்கவில்லை. heart of the Lord is filled with love for you. ஏன் கர்த்தருடைய இதயம் உங்கள் மேல் அன்பினால் நிரம்பி வழிகிறது. Oh, He is, the Lord's going to lead you and guide you even this year. இந்த வருஷமும் கர்த்தர் உங்களை வழிகாட்டி நடத்ததான் போகிறார். But remember His care. ஆனால் அவருடைய பரிவை நினைவில் As கொள்ளுங்கள். often as you can, எந்த அளவுக்கு அடிக்கடி முடியுமோ remember the cross. சிலுவை நினைவு கூறுங்கள். Remember all that He did for you on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக அவர் செய்த எல்லா புண்ணிய பாக்கியத்தை நினைவு கூறுங்கள். Celebrate Him as your Ebenezer. உங்கள் எபனேசராய் அவரை கொண்டாடுங்கள். All through the Old Testament and New Testament, we have feasts of the Lord. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பக்கங்கள் முழுவதும் கர்த்தருடைய பண்டிகைகள் நமக்கு இருக்கின்றன. So the Lord ordained feasts so His children can come together and celebrate His goodness. தம்முடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி கர்த்தருடைய பெருநன்மையை கொண்டாட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பண்டிகைகளை ஏற்படுத்தி Let இருக்கிறார். us be like Prophet Samuel. நாம் சாமுவேல் தீர்க்கதரிசியைப் போல் இருப்போம். Oh, set up a memorial and call it Ebenezer. ஒரு நினைவு தூணை நிறுத்தி எபனேசரை என்று அழைப்போம். Let us build the habit of thanking Him always for all that help He has given in our lives. வாழ் முழுவதும் அவர் கொடுத்த உதவிக்காக எப்போதும் அவருக்கு நன்றி சொல்கிற பழக்கத்தை வளர்த்துக் Let us கொள்வோமே. acknowledge that everything that He has given that we have belongs to Him and He is the one who gave us. நம்மிடம் உண்டாயிருக்கிற எல்லாமே அவருடையது, அவர்தான் நமக்கு கொடுத்தார் என்பதை அங்கீகரிப்போம். As often as you can. எந்த அளவுக்கு அடிக்கடி முடியுமோ Declare, Lord, as for me and my house, சொல்லுவோம், கர்த்தாவே நானும் என் வீட்டாருமோ என்றால் we belong to you. நாங்கள் உமக்கே சொந்தம். We will only serve you. உம்மை மட்டுமே We சேவிப்போம். will only live for you. உமக்காக மட்டுமே ஜீவிப்போம். You are a guide, you are a shepherd. நீதான் எங்கள் வழிகாட்டி, எங்கள் Lord, மெய்ப்பன் you நீரே. have taken us to our green pastures, you have led us to our still waters. எங்கள் பசும்புல் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் இருக்கிறீர், எங்கள் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி இருக்கிறீர். Even when we went through the valleys of the shadows of death, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்தபோது your rod and your staff, they did comfort us. உமது கோலும் தடியும் எங்களை தேற்றிற்றே. How many enemies we came across. எத்தனை சத்துருக்களை சந்தித்தோம். You didn't allow our face to be ashamed, எங்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்பட நீர் but விடவில்லை. you set up a table in the presence of our enemies. மாறாக எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை விரித்தீரே. You did not abandon us, but you anointed our head with oil. நீரோ எங்களை கைவிரித்து விடாமல் எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீரே. Every time our cup was empty, you filled it and our cup ran over. எங்கள் பாத்திரம் வெறுமையான போதெல்லாம் நிரம்பி வழிந்தோடும்படி நிரப்பினீரே. We never had to chase around for blessing, but the blessing and the favor of God chased and overtook us. ஒருபோது நாங்கள் ஆசீர்வாதத்தின் பின் ஓடி வர
வேண்டிய அவசியம் இல்லாமல் தயவும் ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி The enemy செய்தீரே. wanted to tear us apart long time ago. என்றோ சத்துரு எங்களை பீறி போட நினைத்தான். But you blessed us with life and abundant life. நீரோ எங்களை ஜீவனை தந்து பரிபூர்ண ஜீவனால் ஆசீர்வதித்தீர். Oh Father, we come to you. பிதாவே உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. Oh, let this time, dear children of God, be a time of surrender. அன்பான தேவ பிள்ளைகளை இது அர்ப்பணித்து சரணடையும் நேரமாய் Let it be a இருக்கட்டும். time of declaration. இது பிரகடனத்தின் நேரமாய் இருக்கட்டும். Oh, once again shall we all open our mouth and say, ஒரு முறை கூட எல்லாரும் வாய் திறந்து as சொல்லுவோமா? for me and my house, நானும் என் வீட்டாரும் வென்றால் we will serve the Lord. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். Wherever the Lord places me in life, கர்த்தர் என்னை வாழ்க்கையில் எங்கே at all வைத்தாலும் seasons of my life, என் வாழ்க்கையின் எல்லா I will பருவகாலங்களிலும் serve the Lord and Him alone. நான் கர்த்தரை மட்டுமே சேவிப்பேன். I will always seek His counsel. எப்போதும் கர்த்தருடைய ஆலோசனையை நாடுவேன். Make that decision today. இன்று அந்த தீர்மானம் எடுப்போம். Make the decision today, dear child of அன்பான God. தேவ பிள்ளை, இன்று அந்த தீர்மானம் செய்யுங்கள். Oh, let old things go away. பழையவைகள் ஒழிந்து போய் விடட்டும். Oh, make a new decision today. இன்று ஒரு புதிய தீர்மானம் That எடுப்போம். you will honor Him. நீங்கள் அவரை கனம் பண்ணுவீர்கள் You will என்றும் respect அவரை Him. மதிப்பீர்கள் என்றும் You will not try to please the world, but you will always try to please the Lord your God. உலகத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே எப்போதும் பிரியப்படுத்த முயல்வீர்கள் என்றும் சொல்லுங்கள். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turn. Shall we all sing before the Lord? I have decided. If you can raise your hands and sing before the Lord. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning. Though none go with me, still I will follow. யாருமே என்னோடு கூட வரவில்லை என்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். Even though no one might go with me, யாருமே என் கூட வராம போனாலும் கூட கர்த்தாவே, still I will follow. ஆனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. In the coming days, இனி வரும் நாட்களில் you're going to see the pull of the world is going to be greater. உலகத்தின் ஈர்ப்பு மிகவும் அதிகமாக இருப்பதை If காண்பீர்கள். you think you can have one leg on that side and one leg on this side, அப்பக்கம் ஒரு கால் இப்பக்கம் ஒரு கால் வச்சிட்டு வாழலாம் such நினைச்சீங்கன்னா people will be pulled away by the world this year. அப்படிப்பட்டவர்கள் இந்த வருஷம் உலகத்தால் இழுத்துக் கொள்ளப்படுவார்கள். Unless you stand with a whole heart, whole mind with Christ. முழு இருதயத்தோடு முழு மனதோடு கூட நீங்கள் கிறிஸ்துவோடு நின்றால் ஒழியே, Unless you are rooted in His presence. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் வேரூன்றி இருந்தால் ஒழியே, Unless you hide yourself in the inside Him. அவருக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒளித்து வைத்தால் Unless you ஒழியே, live a life that's surrendered to the Lord every moment of your life, வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் you're வாழாவிட்டால் going to be sucked away into the world, by the pull of it. உலகத்தின் ஈர்ப்பு உங்களை உடைய வாரி இழுத்து கொண்டு போய்விடும். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான்,
As often as you meet with the Lord, கர்த்தரோடு நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் போது say, Lord, you're more than enough for me. நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. You're more than enough for me, Lord. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. Even if I have just you, எனக்கு நீங்க மட்டும் தானே Lord, you're இருந்தாலும் my portion. நீதான் என் பங்குப்பா. You're my treasure. நீர் என் பொக்கிஷம் அல்லவா. I have everything if I only have you. நீங்க மட்டும் எனக்கு இருந்தா எனக்கு எல்லாமே இருக்கு ராஜா. But if I don't have you, I don't have anything. ஆனா நீங்க கிட்ட இல்லனா எனக்கு எதுவுமே இல்லையே. Shall we all open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Shall we say, Lord, not my will, but your will be done this year. சொல்லுவோமா? கர்த்தாவே என் சித்தமல்ல இவ்வருஷம் சித்தமே ஆகட்டும் ஐயா. Even in the beginning of this year, வருஷத்தின் ஆரம்பத்திலேயே we make a commitment to you. உம்மிடத்தில் ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறோம். The days of my life, every breath, every moment belongs to you. என் வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் My உமக்கே strength சொந்தம். belongs to you. என் பலன் உமக்கே சொந்தம். My health belongs to என் you. ஆரோக்கியம் உம்முடையதப்பா. My everything belongs to you. என்னுடையதெல்லாம் உம்முடையது ராஜா. Lord, lead me according to your will. உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துவீராக. Lead me according to your pleasure. உம்முடைய பேரின்ப விருப்பத்தின்படி என்னை வழி I நடத்தும். belong to you. நான் உமக்கே சொந்தம். Let your purpose alone be fulfilled in my life. உம்முடைய நோக்கம் ஒன்றே என் வாழ்வில் நிறைவேறட்டும். We'll sing this song and then I'll finish my prayer. இந்த பாடலை பாடி ஜெபத்தோடு நிறைவு செய்வேன். சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் இரவு பகல் கூட நின்று என்றென்றுமா நடத்திடுவே இரவு பகல் கூட நின்று என்றென்றுமா நடத்திடுவே வழி பிரயாணி மூடனை போ வழி தவறாய் நடந்திடவே வழி பிரயாணி மூடனை போ வழி தவறாய் நடந்திடவே வழியிலே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் வழியிலே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே
Lord, we humble ourselves before you. கர்த்தாவே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். Lord, on one side we are still filled with gratitude for how you've been our Ebenezer until now. இதுவரைக்கும் நீர் எங்கள் எபெனேசராக இருந்து வந்தது நிமித்தம் எங்கள் இருதயம் ஒரு பக்கம் நன்றியினால் Without your help, without your presence, we never would have made it to where we are right now. உம்முடைய உதவி ஒத்தாசையின் பிரசன்னம் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இப்போது இருக்கிற நிலைக்கு வந்திருக்கவே மாட்டோம். It is your hand that lifted us up. உம்முடைய கரம்தான் எங்களை உயர்த்தி தூக்கியது. Your hand that protected us and kept us safe. உம்முடைய கரம்தான் எங்களை பாதுகாப்பாய் கொண்டு வந்தது. It is your hand that's brought us hitherto. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்து சேர்த்தது உம்முடைய கரம்தான் ஐயா. Even as we are on the verge of beginning a new year, ஒரு புதிய வருஷத்தின் விளிம்பில் நாங்கள் as we இருக்கும்போது begin this new season, இந்த புதிய பருவத்தை துவங்கும்போது we pledge to you again, Lord, as for me and my house and this congregation, we will serve you and you alone. நானும் என் வீட்டாரும் வென்றால் சபையாராக உம்மையே சேவிப்போம் என்று மீண்டும் ஒரு முறை கூட உறுதிமொழி கொடுக்கிறோம். Not our will but your will be done in our lives. எங்கள் சித்தமல்ல உம் திருச்சித்தம் எங்கள் வாழ்வில் Give you நிறைவேறட்டும். all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே Jesus' name செலுத்தி we pray. இயேசுவானவரின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். ஆமென்.